கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, இந்த நாள் சிந்தனைக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இந்த நாள் சிந்தனைக்கு போகும் முன்பே நான் கடந்து வந்த பாதையில ஒரு உண்மை சம்பவத்தை கூறி இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சிக்கிறேன். அருமையானவர்களே, நான் முட்டம் பீச்சு அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு மனிதனை பார்த்தேன். அவருக்கு இரு கண்களும் இருளடைந்த நிலையில அவர் நின்று கொண்டிருந்தார். அவரோடு பேசினேன். ஐயா, உங்களுடைய நிலை என்னவானது என்று. அவர் அழுது கொண்டு சில காரியங்களை சொன்னார். அப்போதுதான் அந்த வேதவசனம் ஞாபகத்துக்கு வந்தது. கண்களின் ஒளி நமக்கு எவ்விதமாக முக்கியமாக காணப்படுகிறதோ அதுபோல சுவிசேஷ வேலை நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியம் என்பது இந்த வேதவசனம் சொல்லுகிறது. நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கண்கள் நமக்கு எவ்விதமாக முக்கியமாக காணப்படுகிறதோ அவ்விதமாக சுவிசேஷ பணியும் முக்கியம் என்பதை இந்த வேதவசனம் நாம் உணர்த்துகிறது. கண்கள் இல்லாதவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? அவர்களோடு பேசுகிறோமா? ஆறுதலின் வார்த்தைகளை கூறுகிறோமா? அவ்விதமாக ஆறுதலின் வார்த்தைகளை கூறி நாம் கண்கள் பெற்ற பிள்ளைகள், ஒளியின் பிள்ளைகளாக வாழ்ந்து அவருக்கு மகிமையை சேர்க்கும் பிள்ளைகளாக வாழ்ந்து ஆசீர்வாதமாக வாழ நான் வாழ்த்துகிறேன். ஆமென்.